இஸ்லாமிய நாடகம். இஸ்லாமிய வானொலி நாடகம் கௌரவம். எழுத்து முகமது ஷமீர். கௌரவம் இஸ்லாமிய வானொலி நாடகம் இடம்பெறுவது முதல் பகுதி. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். யார் பேசுறது? ஹலோ, நான் தான் நசீர் பேசுகிறேன். ஞாபகம் இருக்குதா? சார், நீங்க எந்த நசீர்னு எனக்கு சரியா தெரியல சார். என்ன சாரா? நான் உன் கூட படித்த நண்பன் நசீர். ஞாபகம் இருக்குதா? ஓ, நீயா? என்ன இந்த இழுக்கிற? நான் என் கம்பெனி வாடிக்கையாளர்னு நினைச்சிட்டேன். சரி, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கிருபையால நல்லபடியாக இருக்கேன். சரி, என்ன விஷயம்? நீ இப்போ குடியிருக்கிறது ரயில் நிலையத்துக்கு பக்கத்துலையா? ஆமா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? என்னோட முதலாளி என்னை கோலாலம்பூருக்கு மாற்றிட்டாரு. எனக்கு அங்கே யாரையும் தெரியாது. இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை ரயில் ஏறி ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்துடுவேன். உன் வீட்டில் இடம் இருந்தால் அன்னைக்கு இரவு மட்டும் தங்கிக்கிட்டு திங்கக்கிழமை காலையில் முதலாளி வீட்டுக்கு போயிடுவேன். என்ன விளையாடுறியா? என் வீட்டுல ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. சரி, சொல்லி பார்க்குறேன். அவங்க ஒத்துக்கிட்டா சரி. ஜஸாக்கல்லாஹ். அப்போ நான் ஃபோனை வச்சிடவா? அஸ்ஸலாமு அலைக்கும். இவன் வேற, நான் படம் பார்ப்பேன், அந்த நேரம் குரான் ஓதுவான். அது சரி, இவனுக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கும்? காய்கறி கடையிலயோ? இந்த பட்டி தானே நம்ம சீட்டு. எங்க என்ன அங்கே ஒரு ஹாஜி உட்காந்துருக்காரு. சரி, அவர்கிட்ட கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜி. வலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம், என்னத்தை தேடுறீங்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்போ சரி. அது வந்து ஹாஜி, எனக்கு 25. எனக்கு 52 வயசு. என்ன விஷயம்? அது இல்லை, என்னோட சீட் நம்பர் வந்து 25 ஹாஜி. ஓ, அப்படியா? சரி, உட்காருங்க. நான் தான் தவறாக உட்காந்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் இடத்துல. அதுக்கு என்ன, நான் உங்களோட இடத்துல உட்காந்துக்கிறேன். சரி, அந்த பேக்கை அங்கே மேலே வைங்க. இந்த உலகம் இருக்கே, அது வந்து அது கீழே கீழே வைங்க. அங்கே தான். ஆமாம், என்ன சொன்னேன் இப்போ? இந்த உலகம் இருக்குன்னு ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமாம். இந்த இருக்கு எப்படி நமக்கு சொந்தம் இல்லையோ அப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை. எல்லாம் நமக்கு சொந்தம்னு நினச்சி சண்டையிடும்போது தான் பிரச்சனையே வருது. எப்படி நம்ம எந்திரிச்சு இந்த இடத்த விட்டு போனதும் இங்கே மற்றவங்க வந்து உட்காடுறாங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை. நாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாளைக்கு போக வேண்டியது தான். அது யாருக்கு புரியுது? ரொம்ப சரியாக சொன்னீங்க ஹாஜி. என்னோட பெயர் அகமது நசீர் ஹாஜி. சந்தித்த உடனே பேரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நம்மளை பல பேர் அதை இப்போ செய்கிறது இல்லை. என் பேர் இஸ்மாயில். என் மனைவி, என் மகன் அதுவும் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இப்போ தான் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? சரி சரி. ஆமாம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அது வந்து நீங்கள் அப்துல்காரோட மூத்த மகனா? ஆமாம், என்னோட தகப்பனாரை உங்களுக்கு எப்படி தெரியும் ஹாஜி? சரியா போச்சு போங்க. நான் உங்கள் அத்தாவும் கல்லூரி நண்பர்கள். கோலாலம்பூரில் எனக்கு வேலை கிடைச்சதும் அவரை பார்க்குறதே குறைஞ்சி போச்சு. ஆமாம், இன்னும் காய்கறி வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆமாம், அதே வியாபாரம் தான். இரவு நேரத்தில் சூறாவில் போய் தொழில் நடத்துகிறாரு. அப்துல் காதர் அழுகிய காய்கறியை மறைச்சி கூட விற்க மாட்டார். காய்கறி கிடைக்காத மழை காலமாக இருந்தால் கூட சமயம் பார்த்து விலையை ஏற்றி விற்க கூட விற்க மாட்டார். ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எப்பொழுதும் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றுவார். மற்றவங்களுக்கும் அதை எடுத்து சொல்லுவார். ஆமாம், வியாபார விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் அவர் சுண்ணத்தை கடைப்பிடிக்கிறவராச்சே.
யா அல்லாஹ், எங்களோட இந்த பிரயாணம் நல்லபடியாக முடிய அருள்வாயா. ஆமீன். அது சரி, என்ன விஷயமா கோலம்பூருக்கு போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கோலாலம்பூரில் எங்கள் மாமாவுக்கு ஒரு கடை இருக்குது. அங்கே என்னை மேனேஜராக மாற்றிருக்கிறாரு. எங்கே தங்குறதா உத்தேசம்? மாமா வீடு தராரா? ஆமாம், வீடு தர்றாரு. ஆனால் திங்கக்கிழமை தான் அவர் வீட்டுக்கு நான் போக முடியும். என்னோட நண்பன் கோலாலம்பூரில் இருக்கான். அங்கே ஏதோ வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்கிறானா. அவன் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்கிட்டு போகலான்னு இருக்கேன். அப்படியா? அவருக்கு நீங்கள் வர்ற விஷயத்த தெரியப்படுத்திட்டீங்களா? சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேங்க. உடனே ஃபோன் போடுங்க. ஏம்மா, அந்த ரொட்டியை எடு. அந்த பையில் இருக்கு பாரு. அதான். என்ன ஃபோன் ரிங் போய்கிட்டே இருக்கு, எடுக்க வர மாட்டேங்கிறான். ஒருவேளை தூங்கிட்டானோ? என்ன ஃபோன் அடிக்குது? யார் இந்த நேரத்துல? அடடா, இவனா? இப்ப வந்துட்டானா? என்ன பண்றது? அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன நசீர் இந்த நேரத்துல? அலி, இன்ஷா அல்லாஹ் நான் காலையில் என்னது கால்ல அடியா? என்னாச்சு? இல்லை காலையில் நான் அங்கே வந்துடுவேன். எது கால் ஆடுறி விழுந்துட்டியா? ஏய் நீ சரி நீ உடம்பு நீ பாத்துக்க. நீ என்னாச்சு இவனுக்கு? நான் ஒன்று சொன்னா இவன் ஒன்று சொல்கிறான். இன்னுமா உங்களுக்கு விளங்கல? நீங்கள் வர்றது அவருக்கு பிடிக்கல போல. அங்கே ஏதாவது ஹோட்டல் இருக்குதான்னு பாருங்க. சரி, இந்த ரொட்டியை சாப்பிடுங்க. பரவாயில்ல அஜி, இதோ நான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன இது? குருவிக்கு தீனி போடவா? இது உங்களுக்கு போதுமா? இது போதும் அஜி, நான் வழக்கமாக சாப்பிட்றது இவ்வளவுதான். நீங்கள் சாப்பிடுங்க அஜி. நான் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன். நான் உங்கள் வயசுலாம் எவ்வளோ சாப்பிடுவேன் தெரியுமா? உங்கள் அத்தான் இப்படி தான் கொஞ்சமாக சாப்பிடுவார். நான் என் சாப்பாட்டை காட்டி பார்த்தீங்களான்னு கேட்பேன். அதுக்கு அவர், சாதிச்சு காட்டுங்க, சாதத்தை காட்டாதீங்க, சாப்பாட்டில் என்ன சாதனை இஸ்மாயில்னு சாட்டாயில் அடித்த மாதிரி கேட்பார். உண்மைதான் அஜி, நம்ம உண்ற உணவு அழகாகவும் அளவாகவும் சாப்பிடணும். வயிற்றில் 3ல் ஒரு பகுதி உணவு, ஒரு பகுதி நீர், ஒரு பகுதி காற்றுன்னு நாமளே பிரித்து வச்சுக்கணும். என்ன டாக்டர் மாதிரி பேசுகிறீங்க? ஏன் டாக்டர் தான் உணவு குறைக்க சொன்னார், ஆனால் இவ்வளோ விளக்கமாக சொல்லலையே. இது இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கும் மருத்துவம். எங்கள் உஸ்தாது எங்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதெல்லாம் சரிதான். உங்களுக்கு இப்போ என்ன வயசு? இப்போ வயசான கிழவு மாதிரி சாப்பிட்றீங்க. கிழவன், இந்த வைத்தியம் எல்லாருக்கும் பொருந்தும் அஜி. சின்ன வயசில் அதிகமாக சாப்பிட்லாம், வயசானதும் குறைச்சிக்கலாம்லாம் இல்லை. அது மட்டும் இல்லை, வயசானதும் இப்படி தான் சாப்பிடணும். அதனால் இப்போவே பழகிக்கணும் அஜி. சரி, நீங்கள் அதை சாப்பிடுங்க, நான் இதை சாப்பிட்றேன். அஜி, நான் கையில் சாப்பிட்றது தான் வழக்கம். ஆனால் இந்த இடத்துல கரண்டியில் சாப்பிட்றதா போச்சு. சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப பசியோ? அது என்ன கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டீங்க போல? யாருக்கு மிச்சம் வைக்கணும் அஜி? மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றது வந்து சுன்னத்து. சாப்பாட்டை வீணாக்குவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல். சாப்பாடு தட்டை வழித்து சாப்பிடணும். இப்போல்லாம் யார் அஜி இதெல்லாம் கடைப்பிடிக்கிறான்? நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான். ஆனால் ரொம்ப பேர் சாப்பாடு தட்டை வலித்து சாப்பிட வெட்கப்படுறாங்களே. ஏன்? எனக்கே கடையில் தட்டை வலித்து சாப்பிட கூச்சமாக இருக்கும். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். எப்போவுமே நமக்கு அவனோட நினைப்பு இருக்கணும். யார் பார்த்தா என்ன அஜி? சரி, இனி யார் பார்த்தாலும் சரி, தட்டில் உள்ள சாப்பாட்டை காலி பண்ணிடுறேன். போதுமா? நெல் நாற்றாகி பிறகு அதிலிருந்து மீண்டும் நெல் வந்து அது அரிசியாகி நம்ம தட்டுக்கு வருது. இதை விரையமாக்க நாம் யார்? சரி, நான் ஒன்று கேட்கலாமா உங்கள்கிட்ட? ஓ, தாராளமாக கேளுங்க. நீங்கள் சிகரெட் பிடிப்பீங்களா நசீர்? இல்லை அஜி, புகைப்பிடிக்கிறது காசை கொடுத்து வியாதியை விலக்கி வாங்குறதுக்கு சமம். அல்லாஹ் கொடுத்த அந்த உடம்பை எடுத்துக்கொள்ள நாம் யார்? அந்த சிகரெட் வாங்கின காசை நம்ம வேறு ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாமே. உதாரணத்துக்கு அநாத பிள்ளைகள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பயன்படுத்தலாமே அந்த காசை. அதுவும் சரிதான். இன்னொரு கேள்வி, கல்யாணம் ஆகிடுச்சா? இன்னும் இல்லை அஜி. கல்யாணம் பண்ணால் பெண் வீட்டுக்காரங்கள்ட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பீங்க தம்பி? என்னத்தை எதிர்பார்ப்பேன் அஜி? நல்ல பெண்ணாக எதிர்பார்ப்பேன்.
நான் பெண் வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து வாங்கி கையால் ஆகாதவங்கிற பேரை வாங்குறத விட கல்யாணமே ஆகாமல் இருந்துட்டு போகிறேன். ரொம்ப நல்லா தெளிவாக சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான். மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய கட்டடங்கள், எவ்வளோ மாதிரி இருக்கு இந்த ஊர். நீங்களும் உங்கள் அத்தை மாதிரி சொல்கிறீங்களே, அவங்களும் மாஷா அல்லான்னு தான் ஆச்சரியமாக சொல்லுவாங்க. சரி சரி, ஸ்டேஷன் வந்துடுச்சு. உங்கள் பையெல்லாம் எடுத்துக்கோங்க. மணி 6 தான் ஆகுது. வாங்க ஜமாத்தாவே தொழுதுறோம். அல்ஹம்துலில்லாஹ். பிரயாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் நாடினா இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நம்ம சந்திப்போம். ஒரு விஷயம், என் பொண்ணு படிச்சுட்டு அனுபவத்துக்காக எங்கேயாவது வேலை பார்க்கலான்னு சொல்கிறா. முடிஞ்சால் நீங்கள் உங்கள் மாமா கம்பெனியில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். சரி அஜி, உங்கள் மகளோட பயோடேட்டாவை எனக்கு அனுப்ப சொல்லுங்கள். இந்தாங்க, இது என்னோட பிஸ்னஸ் கார்டு. எங்களுக்கும் ஆள் தேவைப்படுது அஜி. அல்ஹம்துலில்லாஹ், உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என்ன இது, யாரை கேட்டாலும் ஒருத்தர் வழி சொல்ல மாட்டேங்கிறாங்க. வழிபோக்கனுக்கு வழி சொல்லி கொடுக்கணும்னு இவங்களுக்கு தெரியாது போல. இந்த வீடு தான் போல இருக்கு. சரி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். யாரு வந்துட்டானா? ஓ, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டானே. நசீர், உள்ள காலு எப்படி இருக்கு? காலா? அதுக்கு என்ன? சரி, உன் காது எப்படி இருக்கு? காதா? காது கொண்டு இல்லையே நசீர், ஏன் அப்படி கேட்குற? பின்ன என்ன அலி, போன்ல நான் காலையில் வரதா சொன்னா நீ காலில் அடியான்னு சொல்றிய. ரயில் நிலையத்துக்கு வரதா சொல்லிட்டு இப்போ காலை வரிட்டிய. எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன் பாரு. அட ஆமா, மன்னிச்சுக்க நசீர், நம்ம அப்படியா பழகுறோம். சரி சரி, வா உட்காரு. சரி, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உன் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு என்ன, வெளிநாட்டு நிறுவனம், எப்பவும் வேலை. அடுத்த வாரம் கூட லண்டனுக்கு போக வேண்டியிருக்கு. அப்புறம் அமெரிக்காவில் மீட்டிங்கு, இப்படி ஏகப்பட்ட பிஸி நான். சரி, ட்ரெயினில் வந்தது ரொம்ப அசதியாக இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அலி அலி, அதுக்குள்ளே எங்கே போனான் இவன்? சபா, ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். இல்லைனா கால பசியாரு என் தலையில விடிஞ்சிருக்கும். அலி, இதோ அந்த அறையில் தங்கியிருக்கிற முஸ்தபா என்னை இன்னைக்கு ராத்திரிக்கு விருந்துக்கு கூப்பிட்டாரு. ஆமாமா, இவன் ஒரு முக்கியமான ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு விருந்துக்கு கூப்பிடுறாரு. ஆமா, நீ வேலைக்கு சேர போறது காய்கறி கடையிலையா? எந்த மார்க்கெட்டு? இல்லை இல்லை அலி, நீ வேலை பார்க்குறிய அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய கம்பெனி இல்லை. ஏதோ எலக்ட்ரானிக் கடையில் வேலை. சரி சரி. ஆமா, நீ இப்போ தொழுது சுபுவ தொழுகையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸீம். என்னது சுபு தொழுகையா? இது லுகா தொழுகை. ஓஹோ, அப்படிலாம் இருக்கோ? நிறைய பேர் இதெல்லாம் தெரியாம இருக்காங்க. அல்லாஹ் தான் காப்பாற்றணும். என்ன ஒரே இருட்டா இருக்கு? இங்கெல்லாம் அப்படித்தான். உட்காரு. கொஞ்சம் இரு அலி.
நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். ஏய் நசீர், என்ன பண்ற? என்ன புதுசா பார்க்குறியா? சாப்பிட்றேன். அது தெரியுது, கையில சாப்பிடுற. இது என்னடா பம்பா போச்சு. அப்ப நீ எப்படி சாப்பிடுவ? கரண்டி இருக்கு, முள்ளு கரண்டி இருக்கு, நீ ஏன் கையில சாப்பிடுற? இப்ப சாப்பிட்டா என்னவா? உன்னை கூட்டிக்கிட்டு வந்தனே, என்ன சொல்லணும்? என்ன பண்றான் இவன்? ஒரு கையில முருள் கரண்டியை வச்சு அதுல கிழங்க குத்தி சாப்பிடாம சர்க்கஸ் காட்டிக்கிட்டு இருக்கான். ஏன், நல்லா தானே இருந்தான். பாத்தியா இவங்கெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு? நீ மானத்தை வாங்காத. அவங்க என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலையே. அது சரி, நீ ஏன் சாப்பாடை வச்சுக்கிட்டு சாப்பிடாம பேசிக்கிட்டே இருக்க? சாப்பாடு சூடா இருக்கா? நசீர், இங்கெல்லாம் இப்படித்தான். இந்த மீட்டிங் கூட சாப்பிட்றதுக்கு இல்ல, பேசுறதுக்கு தான். அப்படித்தான் பாதி சாப்பிடணும். உனக்கு நாகரிகமே தெரியலப்பா. பாரு, தட்டில் உள்ள எல்லா சாப்பாட்டையும் காலி பண்ணிட்டேன். ஏய், பாதி சாப்பாட்டை மிச்சம் வை, அப்புறம் சாப்பாட்டு கலையிறன்னு நினைப்பாங்க. சரியா போச்சு போ. உன்னோட நண்பர்கள் ஒன்ன போலத்தான் இருப்பாங்க போல. அங்க பாரு, என்ன இங்க சாப்பிட கூப்பிட்டவர் முஸ்தபா, அவரே கையால சாப்பிட்றாரு. எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப நாள் வரைக்கும் கையால தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? கையில பூனை கடிச்சிருச்சா? வாவ், ஹலோ பிரதர், திஸ் இஸ் கோலாலம்பூர், கேபிட்டல் ஆஃப் மலேசியா. இங்க இப்படிதான் சாப்பிடணும், ஓகே? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான். என்னாச்சு உனக்கு? எங்க இருந்தாலும் சுண்ணத்தை மறக்க கூடாது. நான் ரயிலில் வரும்போது கரண்டில தான் சாப்பிட்டேன். சூழ்நிலைக்கு தகுந்த போல மாத்திக்கணும். இந்த இடத்துல கையால சாப்பிடலாமே. இந்தோ கை கழுவுறது கூட இங்க இடம் இருக்கு. போதும் போதும், கிளம்பலாமா? இன்னொரு விஷயம், உனக்கு ஆங்கிலம் தெரியலன்னா சும்மா இரு. தமிழ்ல பேசாத, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னது, தமிழ்ல பேச வெக்கமா இருக்கா? ஏய், எல்லாரும் அவங்க தாய்மொழியில தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? பாத்தீங்களா? சரி சரி, எல்லாம் எனக்கு தெரியும். வா கிளம்பு. ஆமா ஜூபே, காலைல 6 மணிக்கு எழுந்து பள்ளிவாசலுக்கு போகணும்னு கூப்பிடுறான் அந்த நசீர். தூக்கம் வேற பத்தல, அதான் லேட்டா வந்தேன். நல்ல வேலை தொலைஞ்சான். சரி சரி, புது மேனேஜர் வந்ததும் அவரை பார்த்துட்டு சாப்பிட போலாம். மணி இப்பவே 1 போகுது. என்ன அலி, நீ எப்படி இங்க? வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போகலையா? இங்கதான் எனக்கு வேலை நசீர். நசீர், நீங்க என்ன பண்ற? உன்னை யார் இங்க வர சொன்னது? மேனேஜர் வர நேரம். போ போ, அப்புறம் பேசலாம். ஹலோ முதலாளி. சொல்லுங்க. என்ன மேனேஜரா? காலையில வந்துட்டாரா? பேர் என்ன பாஸ்? நசீர்? நசீரா? உங்க அக்கா மகனா? என்ன அலி, ஆச்சரியமா இருக்கா? உட்காரு. என் கூட உட்காருவல்ல? சொல்லுங்க நசீர். சாரி சார், மேனேஜர். சொல்லுங்க. எப்படி 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 இங்கிலீஷ்ல பேசினா அறிவாளி, கரண்டியில சாப்பிட்டா நாகரிகமானவனா? நாகரிகங்கிறது நீ நடந்துக்கிற முறையில் இருக்கு. அந்நிய பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டு நம்ம வழியை மறக்காத. அங்க சாப்பாட்டை வீணாக்கிட்டு நீ வெளியில ஸ்டால் கடையில சாப்பிட்டதை நான் பார்த்தேன். வெளிநாட்டு கம்பெனியில வேலை பார்க்கறதா போய் சொல்ற. அப்ப இந்த கம்பெனியில வேலை செய்யறது உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? அப்படி அப்படி இல்ல, வெளிநாட்டு கம்பெனின்னு சொன்னா கொஞ்சம் மதிப்பாங்க. அதான். மனுஷங்க மதிப்பாங்கன்னு நினைச்சு பொய் சொல்லி அல்லாஹ் கிட்ட உன் மதிப்பை குறைச்சிக்காத. நீ இன்னும் என்னென்ன பொய் சொல்ல போறியோ. இனிமே வாக்கு மீறாத. அது சரி, காலையில சிங்கப்பூர்ல இருந்து வந்த கஸ்டமரை இங்கிலீஷ் பேச தெரியாம திருப்பி அனுப்பிட்டியாம? நான் இப்பதான் பேசி அவர் கேட்ட பொருட்கள்லாம் வாங்கி தரதா சொன்னேன்.
இப்போ பாரு, சில இங்கிலீஷ் வார்த்தைகளை கற்றுக்கிட்டு பந்தா கட்டக்கூடாது. உன் வேலைக்கு அது பிரயோஜனப்படலையே. உன்னால அந்த கஸ்டமருக்கு பதில் கூட சொல்ல முடியலையே, பின்ன எதுக்கு டஸ் புஷ்ன்னு கிட்ட தெரியுற? சரி நசீர், மன்னிச்சுக்குங்க. விருந்தாளியை கண்டு முகம் சுடிச்சது தப்பு தான், வாக்கு மீறியதும் தப்பு. தயவு செஞ்சு முதலாளிக்கு இதெல்லாம் தெரிய வேணாம். ஆ சரி சரி, இன்னைக்கு ஒரு பெண் இன்டர்வியூக்கு வருவாங்க, அவங்க கிட்ட அப்படிலாம் பந்தா கட்டாத என்ன? இனிமே இப்படிலாம் நடக்காம பாத்துக்கிறேன். மதியம் சாப்பிட போலாமா? நான் கையில சாப்பிட்றேன் பாருங்க. முதல்ல சூறாவை எங்க இருக்குன்னு காட்டு. நேரம் தவறாம ஜமாத்தோட தொழுகணும். சரி சரி. ஆமா, அந்த புதுசா வர பொண்ணு பேர் என்னன்னு சொன்னீங்க? அலி, தோ இங்க இருக்கு தொழுகிற இடம். நான் அழைச்சிட்டு போறேன், சேர்ந்தே தொழுலாம். இவனை வச்சுக்கிட்டு இனிமே எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அலி, மனுஷனுக்கு பயப்படாத, நீ அல்லாஹுக்கு பயப்படு. அவன் உன்னையும் என்னையும் மட்டும் இல்ல, அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுவரை முகமது ஷமீம் எழுதிய கௌரவம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இதில் ஹஜி முகமது, சைப் நசீர் மற்றும் அமீர் அப்பாஸ் ஆகியோர் பங்கேற்றனர். இடம்பெற்றது இறுதி பகுதி. தயாரிப்பு அப்துல் கனி.